ஸோ விஜய் நான் சொன்ன மாதிரி தான், சிஎம் சொன்ன மாதிரி தான் கடுமையான ஆக்ஷன் எடுத்து அடுத்த ஒரு குழந்தைய தொடணும்னு நினச்சாலே இவங்களை பயப்படணும். அதுவும் இந்த ஆட்சியில் தொடணும்னு நினச்சி அந்த மைண்டே வரக்கூடாது. அது மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும் நம்புவோம். அந்த குழந்தைக்கும் சரி அவங்க குடும்பத்தினருக்கும் சரி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு பெண் பிள்ளையை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த குழந்தைய பறி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நெஞ்சார்ந்த ஆறுதல் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு விஷயங்களை வந்து நம்மளே தான் பார்க்கணும். இந்த பக்கத்து வீட்டில் விட்டு போகிறது, இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து எப்பவுமே ஒரு கண்ணு வைக்கணும். நம்மளாம் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்கனால தான் இந்த மாதிரி நாயங்களாம் கை வைக்குது. நம்மளாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு குழந்தைய வந்து வீட்டில் விட்டு போகிறதும் அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்றது தான் நம்ம சொல்கிறது. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களும் சரி விட்டு போகக்கூடாது. எனி டைம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் இந்த நாயங்களை என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் கண் குத்தி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அங்கே விளையாடுற, இந்த பக்கம் வந்து நம்ம வீட்டாண்டு விளையாடு, அங்கே அந்த வீட்டாண்டெலாம் போகாது, அங்கேயே பசங்க கூட நிற்கிறேன், எப்படி வந்து விளையாடுன்னு நம்ம தான் சொல்லணும். சில விஷயங்களை நம்ம தான் பார்க்கணும். இதில் குழந்தை மட்டும் என்ன தப்பு இருக்கு? ஒன்றுமே கிடையாது. அந்த தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனை போய் பண்ணியிருக்கேன், கூட ஒரு நாய் ஹெல்ப்பு அது எதுவும் சேர்ந்து பண்ணி வச்சு கூகுளில் போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்களாம் பண்ணவே இல்லாம, அப்புறம் எப்படி அடித்து விசாரித்து ஃபைனலாக ஒத்துக்கிட்டோம். எங்களுக்குலாம் தண்டனை பத்தாது, சாவட்டிக்கணும், நரகத்தை காட்டணும். ஒரு பிஞ்சு குழந்தை கை வைக்கிறதும் சரி, பெண்கள் மேலே கை வச்சாலும் சரி, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு இந்த ஆட்சியில் தெரியணும். இது வந்து பெரிய ஒரு தமிழகத்தையே ஒழுக்கிய ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இனியும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. முதலும் கடைசியுமே இந்த குழந்தையோடு போயிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே கூடாதுன்றதான் நம்ம எண்ணம். இதே மாதிரி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. ஸோ விஜய் சிஎம் அவர்கள் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம்லாம் இல்லை, இம்மிடியேட்டாகவே ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த நாயங்க நிலமை ரொம்ப மோசமாக தான் ஆக போகுது. போன ஆட்சியில் நம்மளுக்கு எப்படிலாம் தெரியாது. இந்த ஆட்சியில் பெண்கள் மீது கை வைக்கவே ஒருத்தர் யோசிக்கணும். இது டைரெக்டாகவே விஜய் நான் சொல்லியாச்சு. எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம உடனடியாக நடவடிக்கை எடுத்தாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுப்போம். அதுன்றது தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறானுங்க.